அனைவருக்கும் அன்பான வணக்கம். டிபிளே மீடியா பெருமையுடன் வழங்குகின்ற ரோஜா ரோஜா இசை நிகழ்ச்சி நாளைய தினம் இடம்பெற காத்திருக்கிறது. எனவே அந்த நிகழ்ச்சியை ஒட்டி எங்களுடைய ரோஜா வந்திருக்காரு. ரோஜானா உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சத்யன் வந்திருக்காரு. வணக்கம் சத்யன். கருப்பு ரோஜா. கருப்பு ரோஜா, ரைட். கொஞ்சம் கலர் மட்டும்தான் வித்தியாசம். கருப்பு ரோஜா வந்திருக்காரு, இன்னும் பக்கத்தில் இருக்காரு. எனவே நாளைக்கு இசை நிகழ்ச்சி இடம்பெற இருக்குது. எங்களுடைய ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க, எப்படா இந்த கருப்பு ரோஜா வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் கிட்டத்தில் இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்பதாக இந்த சின்னவங்க தொடக்கம் பெரியவங்க வரை இந்த ரோஜா ரோஜா பாடலை முணுமுணுக்காதவங்க இல்லை. என்னுடைய செல்லக்குட்டி இருக்காங்க, 4 வயசு, அப்படியே படிப்பாங்க அந்த பாடலை. அந்த அளவுக்கு நீங்கள் வைரல் ஆகிட்டீங்க. இந்த ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் 200 பாடலுக்கு மேலே பாடிருக்கீங்க. இதில் முதலாவது சந்தர்ப்பம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு தானே? இதுக்குள்ளே இந்த பாடல் துறைக்குள்ளே வரணும் அப்படின்னு இருந்துச்சு தானே? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் பாடும்போதில் அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் பெருசாக கிடையாது. பட் நான் ராஜ் டிவி ராஜகிதன் ஒரு ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பட் ஸ்டில் நான் என்னுடைய பாடலில் ரெக்கார்ட் பண்ணி மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லார்ட்டையும் போய் நேரடியாக பார்த்து பரத்வாஜ் சார், யுவன் சங்கர் ராஜா எல்லோரும் நேரடியாக பார்த்து கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி ரீச் பண்ணி அந்த முயற்சியில் எனக்கு பரத்வாஜ் சார்கிட்டேருந்து அவரோட கச்சேரிக்கு பாடுறதுக்கு ஒரு பாடகன் தேவைப்படுது. நான் பேசிக்கலி மேடை பாடகனுங்கிறதுனால எனக்கு ஓகே சார் அவரோட இன்ட்ரோடியூஸ் ஆனேன். இப்போ அவர் கச்சேரியில் பாடினேன். அப்போ சாருக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அவர் கம்போஸ் பண்ணுற படங்களுக்கு இந்த ட்ராக் பாடுறதுக்கு கூப்பிட்டார். அப்படி வசூல்ராஜ் MBBS ரைட். அந்த பாடலில் பிறகு உங்களுடைய அடையாளப்படுத்தப்பட்ட பின்பதாக மக்கள் மத்தியில் நிறைய ஆதரவு கிடைச்சி. இப்போ அண்மை காலமாக ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ நிறைய மக்கள் உங்களை விரும்புகிறாங்க. சரியா, எங்கே இவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா? அவங்க எனக்காக கேட்டாங்க பார்த்தீங்களா, எனக்கு அதுவே தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவங்களாம் எதுவும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் தான் நிறையா வச்சுருக்கிறேன். மியூசிக் தான், நன்றி தான், அண்ட் லவ் தான். அந்த லவ்வுக்கு நான் திருப்பி என்னோடய லவ்வை காட்டணுன்னா அது மியூசிக் மூலிமா தான். அத்தனை பேரோட லவ்வுக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ரைட். டிபிளே மீடியா பெருமையுடன் நடக்கின்ற இந்த ரோஜா ரோஜா இசை நிகழ்ச்சி, எங்களுடைய டிபிளே மீடியாவினுடைய ரசிகருக்காக என்ன சொல்ல போகிறீங்க? இதேபோல் நிறைய நிகழ்ச்சிகள் டிபிளே மீடியா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் மக்களாகி நீங்கள் எனக்கு தெரியும், பல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு பீஸ்ஃபுல்லான டைம் உங்களுக்குன்னு தேவைப்படும். அதை கொடுக்கறதுக்கு டிபிளே மீடியா நிறைய கலைஞர்களோட நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்களும் கை கோர்த்து ஒரு தோழமையோடு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டிபிளே மீடியா நல்லா பண்ணுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களாகிய எல்லாருமே என்னோடய வேண்டுகோளாக தான். ரைட். இலங்கைக்கு நீங்கள் நிறைய தடவை வந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போ இலங்கையில் இலங்கையை பிடிக்குமா, மற்றது மலேசியா பிடிக்குமா, எந்த நாட்டை பிடிக்கும்? எனக்கு அப்படி சொல்ல முடியாது. எனக்கு எல்லா நாடுமே பிடிக்கும். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எல்லா நாட்டுக்கும் போகணுன்னு ஆசைப்படுவேன். இது இலங்கை எனக்கு இன்னொரு தாய் நாடு மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் எண்ணிக்கையே கிடையாது, அத்தனை முறை வந்திருக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற இன்னொரு ஊடகத்தோடய நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரேடியோ ஸ்டேஷனோடையும் மியூசிக்கலி நிறையா கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்காக நிறையாடி வந்திருக்கேன், போயிருக்கிறேன். ஸோ அதனால் இலங்கை எப்பவுமே ஸ்பெஷல். ரைட். நாளைக்கு எங்களுடைய டிபிளே மீடியாவுடைய ரோஜா ரோஜா இசை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் சிவா. வணக்கம். வணக்கம். சத்யன்.